சிறகடிக்க ஆசை சீரியல்ல கிறிஸோட பெரியம்மாவும், பெரியப்பாவும் வந்திருக்கிறாங்க. ரோகிணி கிட்ட வந்து நான் கிறிஸ் பேர்லயும், உன் பேர்லயும் சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ரோகிணி இருந்துகிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து இன்னும் என் மேல கோவப்படுவாப்புல. இந்த மாதிரி முன்னாள் வீட்டுக்காரர் குடும்பத்தோட நான் பழகிக்கிட்டு இருந்தேன்னா, இன்னும் கோவம் தான் அதிகமாகணும். நான் உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அந்த சொத்தை நிராகரிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இந்த மனோஜும் விஜயாவும் பேங்க்ல போயிட்டு யாருக்கும் தெரியாம பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அந்த ஃபைனான்சர்கிட்டையும் சிந்தாமணிக்கிட்டையும் பத்திரத்தை கொடுத்து சிக்கல்ல மாட்டிக்க போகுது. இப்ப மீனாவும் நம்ம முத்துவும் நீத்து கிட்ட பேசிட்டாங்க இல்லையா, பேசிட்டு வந்து ரவி கிட்ட பேசுறாங்க. அந்த நீத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரி மாதிரி, இதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மா கோவமா வந்து நம்ம ரவியை பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படி என் மகளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றீங்களா, என் வாழ்க்கையே போச்சு, அப்படி போச்சு, இது போச்சு அப்படின்னு பொழந்து பொழந்து கட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அங்கே அண்ணாமலை அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன அப்படின்னு முத்து மீனா பேசி, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ருதி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் ரவியும் நம்ம ஸ்ருதியோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து கதவை தட்டினா ஸ்ருதி ஓப்பன் பண்ணவே மாட்டேங்குது. கடைசியில் மீனாவோட வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் கதவை திறந்து மீனாவை மட்டும் ரூமுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போயிடுது இந்த ஸ்ருதி. அதுக்கப்புறம் மீனா வந்து பார்த்திங்கன்னா அந்த நீத்து தான் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீத்து என்னெல்லாம் பேசுனுச்சோ அது எல்லாமே வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லி பார்க்குது. இப்போ ஸ்ருதி வந்து இதுக்கப்புறம் ரவி வந்து அங்கே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன, கண்டிப்பாக ரவியை வந்து இனிமேல் அங்கே வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு கண்டிஷனும் போடுது இந்த ஸ்ருதி. அதாவது அந்த நீத்து வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதுக்கப்புறம் நான் ரவியை லவ் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இந்த ஸ்ருதி வந்து கண்டிஷன் போடுது. இது எப்படி அந்த நீத்து பண்ணணும்னு தான் தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம்.